வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் எலிக்காய்ச்சல் நோயினால் 2 உயிரிழப்பு. இந்தியாவில் நுழைந்த HMPV வைரஸ். திசர நாணயக்காரன் மீண்டும் விளக்கமறியலில். புதிய அரசியல் அமைப்பொன்றை உருவாக்க வேண்டும் கர்தினால் நெல்கம் ரஞ்சித். அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் 98% பார்வையிட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் சட்டமா அதிபர் உள்ளிட்ட சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையே சந்திப்பொன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக செயல்படும் அனைத்து நிறுவனங்களுடனும் இணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். நீதித்துறை கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பொறுப்பாகும் எனவும் அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் எனவும் மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்க கூடாது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இங்கு மேலும் தெரிவித்துள்ளார். அவ்வாறு மக்களின் எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சியடைய செய்யும் வகையில் அரசாங்கம் செயற்படாது என்றும் சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதோடு அதனை மீளமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தியுள்ளார். நுவரெலியா பிரதான நகரில் சட்டவிரோத கருக்கலைப்பு மாத்திரைகளை விற்பனை செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நுவரெலியா மாவட்ட காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறை பரிசோதகர் மேனன் தலைமையிலான காவல்துறை அதிகாரிகள் மற்றும் நுவரெலியா மாவட்ட சுகாதார வைத்திய அதிகார பணிமனையின் ஊடகங்கள் அதிகார சபையின் பரிசோதகர்கள் இணைந்து நேற்று இந்த சுற்றிவளைப்பில் மேற்கொண்டனர். இதனை அமைய சட்டவிரோத கருக்கலைப்பு மாத்திரைகள் விநியோகம் தொடர்பில் மருந்தக விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளரான 74 வயதுடைய நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிளிநொச்சியில் எலிக்காய்ச்சல் என சந்தேகிக்கப்படும் நோய் காரணமாக கடந்த 2 வாரங்களில் 2 உயிரிழந்துள்ளதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி, முழங்காவில் மற்றும் கண்டாவளி ஆகிய பகுதியைச் சேர்ந்த 2 இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். எனவே காய்ச்சல், தசைநோவு, கண் சிவத்தல், சுவாச பிரச்சனைகள் போன்றவை ஏற்பட்டால் உடனடியாக வைத்திய பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறு கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் தேங்காய் விலை 18.32% அதிகரித்துள்ளது. வாராந்த ஏலத்தில் தேங்காய் ஒன்றின் அதிகூடிய விலையை பதிவு செய்துள்ளதாக தேங்காய் அபிவிருத்தி அதிகார சபையின் தரவுகள் தெரிவிக்கின்றன. தேங்காய்களின் பற்றாக்குறை காரணமாக கடந்த 1 மாதமாக வாராந்த ஏலம் நடைபெறவில்லை. கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த ஏலத்தில் 1,09,615 ரூபாயாக இருந்த 1000 தேங்காய்களுக்கான விலை கடந்த 2ஆம் தேதி நடைபெற்ற ஏலத்தில் 1,29,699 ரூபாயாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சிறப்பங்காடிகள் தேங்காய் ஒன்று 174 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. ஜனவரி 2ஆம் தேதி பெரிய தேங்காய்களின் மொத்த விலை 155 முதல் 175 ரூபாயாகவும் சிறிய தேங்காய்களின் விலை 125 முதல் 145 ரூபாயாகவும் இருந்ததாக சந்தை தகவல்கள் ஜனநாயக ஆட்சியை உறுதி செய்வதற்கும் ஊழலை திறம்பட எதிர்த்து போராடுவதற்கும் உடனடியாக புதிய அரசியல் அமைப்பொன்றை உருவாக்க வேண்டும் என கர்தினால் நெல்கம் ரஞ்சித் வலியுறுத்தியுள்ளார்.
சபாநாயகர் ஜகத் விக்ரம் ரத்னுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 70 வருடங்களில் ஒழுக்கம் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்பு என்பன சிதைந்து போயுள்ளது. அதனை மீண்டும் சமூகத்தில் கட்டியெழுப்ப வேண்டிய பாரிய கடப்பாட்டினை அரசாங்கம் கொண்டுள்ளது. தற்போது அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற போதிலும் 70 வருட கால ஊழலை ஒழிப்பதற்கு இன்னும் கால அவகாசம் தேவை. ஏப்ரல் 21 தாக்குதல் போன்ற தீர்க்கப்படாத பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வலுவான விசாரணை பொறிமுறை அவசியமாகும். அதன்படி தற்போதுள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் உறுதியான பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதற்கும் மிக விரைவில் காலம் தாழ்த்தாது. அதன்படி தற்போதுள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் புதிய அரசாங்கத்தை உருவாக்குவதற்கும் உறுதியான பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதற்கும் மிக விரைவில் காலம் தாழ்த்தாது புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்பட வேண்டியது அவசியம் எனவும் தெரிவித்துள்ளார். 90 லட்சம் ரூபாய் கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினரான கலோச்சன கமக்கே உள்ளிட்ட 2 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 17ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு நீதவான் நீதிமன்றம் குறிப்பிட்ட உத்தரவை பிறப்பித்துள்ளது. அத்துடன் சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கை தொடர்பான உத்தரவு எதிர்வரும் காலங்களில் வெளியிடப்படும் எனவும் கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சீனாவில் தற்போது புதிய வைரஸ் ஒன்று பரவி வருகிறது. HMPV என அழைக்கப்படும் இந்த வைரஸால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வைரஸால் காய்ச்சல், இருமல், சளி, தொண்டை வலி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதன்படி சீனாவின் வடக்கு மாகாணங்களில் குறித்த வைரஸின் பாதிப்பு அதிகமாக உள்ளது. இதில் சிறுவர்களே அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் ஹியூமன் மெட்ரோபோனி வைரஸ் எனப்படும் HMPV வைரஸ் தொற்றுக்குள்ளானவர் 2 இந்தியாவில் கர்நாடகா மாநிலத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய கர்நாடகாவைச் சேர்ந்து 8 மாத குழந்தைக்கும் 3 மாத குழந்தைக்கும் HMPV வைரஸ் தொற்று பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கனடாவில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த வாரம் லிபரல் கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். கட்சி கூட்டத்திற்கு முன்னதாக அவர் பதவி விலக உள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. எவ்வாறாயினும் கட்சியின் தலைமையிலிருந்து ட்ரூடோ உடனடியாக விலகுவாரா அல்லது அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பதவியில் நீடிப்பாரா என்பது குறித்து அவர் எதுவும் தெரிவிக்கவில்லை. ஜஸ்டின் ட்ரூடோ 2013ஆம் ஆண்டு முதல் லிபரல் கட்சியின் தலைவராக இருந்து வருகிறார். வடமத்திய மாகாணத்தின் 11ஆம் தர சிங்கள இலக்கிய வினாத்தாள் பரீட்சைக்கு முன்னரே வெளியாகியுள்ளதாக மாகாண கல்வி செயலாளர் ஸ்ரீமெவன் தர்மசேன தெரிவித்துள்ளார். இந்த வினாத்தாள் நேற்று நள்ளிரவு சமூக ஊடகங்களூடாக வெளியாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக நேற்று நடைபெறவிருந்த பரீட்சைகள் இடைநிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறுகிறார். சம்பவம் தொடர்பில் மாகாண கல்வி அதிகாரிகள் காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணை நடத்தி இதனுடன் தொடர்புடையவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என மாகாண கல்வி செயலாளர் ஸ்ரீமெவன் தர்மசேன கூறுகிறார். முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரரான திசர நாணயக்காரர் எதிர்வரும் 17ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக உறுதியளித்து பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் திசர நாணயக்காரர் அண்மையில் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஹப்துள்ளை விகாரகல பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மற்றும் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். பதுளை கொழும்பு பிரதான வீதியின் ஹாப்புத்துள்ளை விகாரகல பகுதியில் கடந்த 31ஆம் தேதி வேன் ஒன்று விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 உயிரிழந்துடன் 10 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் பதுளை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஹொரண பகுதியைச் சேர்ந்து 78 வயதுடைய பெண் உயிர்ந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி குறித்த விபத்தின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 5 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
வெற்று கடவு சீட்டுகளுக்கான கொள்வனவு கட்டளையை முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சின் நேற்று இலத்திரனியல் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையர்களுக்கு தற்போது விநியோகிக்கப்பட்டு வரும் 7,50,000க்கு அதிகமான கடவுச்சீட்டுகள் மேலதிகமாக புதிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும். கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு அச்சிடும் பணிகள் புதிய நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கப்பட்டதை அடுத்து இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. கொள்கை ரீதியாக கடந்த அரசாங்கம் முன்னர் மேற்கொண்ட தவறான தீர்மானம் இந்த நெருக்கடி நிலைமைக்கு காரணமாகும். கடவுச்சீட்டுகளுக்கான முன்பதிவுகளை மேற்கொண்டு சிலர் 5 முதல் 6 மாதங்களாக காத்திருக்கின்றனர். இதன் காரணமாக கடவுச்சீட்டுகளை அச்சிடுவதற்கான பொறுப்பை புதிய நிறுவனம் ஒன்றிற்கு வழங்குவதற்கான விலை மனுக்கள் கோரப்பட்டதாகவும் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நேற்று யாழ்ப்பாணத்தில் மடத்தடி பகுதியில் கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் இடம்பெற்றது. வடக்கு மாகாணத்தின் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை உள்ளடக்கி கடந்த 6 நாட்களாக கையெழுத்திட்டு சேகரிக்கும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இதன்படி நேற்று 7வது நாளாக யாழ்ப்பாணம் மடத்தடி பகுதியில் இந்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த கையெழுத்து போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், யாழ்ப்பாண மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்திரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதே நேரம் இந்த கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் இன்றைய தினம் வலிகாமம், வடமராட்சி, தென்மராட்சி மற்றும் தீவகம் ஆகிய பிரதேசங்களில் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.